வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் கங்குவா. சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில், தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில், நிஷாந்த் அவங்களுடைய எடிட்டில், வெற்றியுடைய சினிமோட்டோகிராஃபியில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த கங்குவா. கங்குவா படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டபுள் ஆக்ஷனில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து பாபி தியோல் அண்ட் திஷா பத்தானி அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பேன் இண்டியா லெவலில் பல ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் கேமியோ அப்பியரன்ஸில் கார்த்தி அவர்களும் வராரு. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா, இது வந்து நம்மளுடைய இந்த 2024 ஒரு ப்ராமிஸை அதாவது கொடுத்த ப்ராமிஸை கரெக்டாக அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் அவங்க வந்து ரீபர்த் எடுத்து வந்துட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ 2024 1070க்கு மறுபடியும் ட்ராவல் பண்ணி அப்போ நடந்த ஒரு கதையை காட்டுறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா, ரோமர் அவங்களுடைய சிப்பாய்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வார் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வந்து வேணுன்ற மாதிரி பார்த்து கடல் வழியாக வந்துட்டுருக்குறாங்க. அதில் இந்த 50 இடமா இருக்கக்கூடியதில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து சூர்யாவுடைய அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அங்கே போய் சூழ்ச்சி மூலயமா அந்த இடத்த கைப்பற்றலாம்னு நினச்சி போஸ் வெங்கட்டும் அதுக்கப்புறம் நட்டியும் போகிறாங்க. பட் ஆனால் அந்த சூழ்ச்சி தெரிய வந்ததுக்கப்புறமா சூர்யா இவங்களை பதிலுக்கு தாக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவர் நட்டியை வந்து ஒரு அதான் நீ இந்த மாதிரி இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டேன்ட்டு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. கடைசியாக அவங்க பையனை சூர்யா தான் பையனாக எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக, அதாவது நட்டியோடைய ஒய்ஃபுக்கு. அண்டு மொத்த அந்த குழுவே எல்லாரும் எதிர்த்தாலும் இது வந்து நான் சத்தியம், அதனால் நான் இவனுக்காக நிற்பேன்னு சொல்லி பண்ணுறாரு. அதுக்காக அடுத்தடுத்த கட்டம் அப்படியே ட்ரைனிங் ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி அவங்களதெல்லாம் போகுது. இந்த சூழ்ச்சியில் போன ரோமர்கள் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்து லேண்டை சேர்ந்தவங்களுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க தான் வந்து அராத்தி குரூப் சேர்ந்தவங்க. இவங்க பெருமாச்சும் அவங்க வந்து அராத்தின்ற குரூப்பாக இருப்பாங்க. அதனுடைய ஹெட்டாக இருக்கிறவர் தான் பாபி தியோல். அண்ட் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, உங்களுக்குள்ளவே வந்து போட்டியும் இருக்குது யார் வந்து பெரியவங்கன்றது. ஸோ அந்த மாதிரி அவங்கள இது பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாங்கள் காசெல்லாம் தரோன்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணுறாங்க மறுபடியும். அண்ட் அதுக்காக போர் புரியறதுக்கு போகும்போது பாபி தியோல் பசங்களாம் இறந்துடுறாங்க. ஸோ இறந்துட்ட கோபத்தில் அவர் மறுபடியும் ஒரு பெரிய போருக்கு அனௌன்ஸ் பண்ணி வராரு. அப்போ அந்த சமயத்தில் கங்குவா அதாவது சூர்யாவை வந்து அவங்க டீமை விட்டு வெளியே தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த போரில் அந்த பையன் வந்து அப்பாவை கொண்டதுக்கு பழி வாங்கணும்னு நினச்சி பண்ணக்கூடிய செயல், இந்த பையனை கொண்டுணுவாங்க, அதை தடுத்து சூர்யா பேசினதுனால மொத்தமாகவே அவனை வந்து தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா என்ன பண்ணார், மறுபடியும் பாபி தியோலும் இவரும் வந்து சண்டை போட்டாங்களா, அண்ட் யார் வின் பண்ணால் அதை மறுபடியும் வந்து நம்மளுக்கு இப்போத்திய கரண்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது கரண்ட் 2024 ஸ்டார்ட் ஆகி அந்த பையனை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாஷ்பேக் போகுது. மறுபடியும் அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து கிளைமேக்ஸை வந்து இப்போ இருக்கக்கூடிய 2024 கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கக்கூடிய ஃபைட்டு, அப்புறம் மறுபடியும் இப்போ நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டு ரெண்டுத்தையும் காட்டி பாபி தியோலுடைய பையனா கார்த்தி அவர்களுடைய சூப்பரான ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் காட்டுறாங்க. ஸோ நல்ல ஒரு கான்செப்டை எடுத்திருக்கிறாங்க. பட் ரொம்ப வீக்கான ஸ்க்ரீன் பிளே. சிறுத்தை சிவாவுடைய எமோஷ்னல் டச் எல்லா படத்துலையும் இருக்கும், அதே போல் தான் இதுலேயும் வந்து அவ்வளோ ஒரு எமோஷ்னல் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த எமோஷன் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாததுனால சூர்யாவுடைய அவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக நடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் அவருடைய அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமையே போயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வரக்கூடிய அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸு இன்னும் ஃபஸ்ட்லேருந்தே வேறு விதமாக காட்டியிருந்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய வாவ் ஃபேக்டரும் கொடுத்துருக்கும். அண்ட் படத்தில் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசை பாட்டுக்கு விட பிஜிஎம் ஓகேவாக இருக்குது. அண்ட் அந்த காலத்து தமிழ் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க கத்தி கத்தி பேசுகிறதுனாலையும் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோடையும் அது ரொம்ப மர்ஜ் ஆகி நம்மளுக்கு டைலாக்ஸ் ஒரு சில இடத்துல சரியாக கன்வே ஆகாத விதத்துலேயும் இருக்குது. அண்ட் அந்த மேபி மியூசிக்லாம் கொஞ்சம் நாய்ஸி கம்மி பண்ணிவிட்டு இந்த டைலாக் டெலிவரியோடைய வாய்ஸ் கொஞ்சம் ஹை பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த டைலாக் புரியும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மொத்தத்தில் சூர்யாவுடைய ஹார்ட் ஒர்க் நல்லாவே இந்த படத்தில் தெரியுது. அண்ட் சூர்யாவுக்காக இந்த படத்தை பார்க்கணுன்னு நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா 3Dலேயும் இருக்குது 2Dலேயும் இருக்குது. 3Dயில் பார்க்கும்போது இன்னும் அது அவங்க பண்ணக்கூடிய அந்த வில் வித்தையாக இருக்கட்டும், சண்டை ஷூட்டிங் எல்லாமே வந்து அப்படியே நம்ம மேலே விழுறதுலாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். 3D எஃபெக்டில் இன்னும் நல்லாயிருக்கும்.